ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் அநேக ஆலோசனைகளை கொடுத்து நம்ம சரி செய்ய வேண்டிய, மாற்றிக்கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார் அல்லவா. இன்றைக்கு கூட ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையே சொல்லுகிறார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. மாம்சம் சொல்லும் பாவத்தை செய்ய, இச்சையா பாரு, அசிங்கத்தை பாரு, பல விதமான தீமையான காரியங்களை செய்யணும். ஆனால் ஆவி சொல்லும் பரிசுத்தமாக வாழணும், ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை தேடணும், தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று. இந்த ஆவி நினைக்கிறத மாம்சம் என்ன பண்ணனாக்கா மேற்கொள்ள நினைக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும். ஆவி இல்லை, நீ பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவரை சார்ந்து நடக்கணும், ஆண்டவரை போல நீ ஒரு குட்டி நடமாடுகிற கிறிஸ்துவாக இருக்கணும் அப்படின்னு ஆவி சொல்லும். தேவப்பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லுகிறத கேட்டிருக்கிறேன். பிரதர், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செஞ்சிடுறேன். நான் அது இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி கோவப்படக்கூடாது, இப்படி யோசிக்கக்கூடாது, நான் என்ன யோசித்துடுறேன். ஏன் தெரியுமா? மாம்சம் உங்களை ஜெயித்து விடுகிறது, மாம்சத்தின் இச்சைகளுடனே ஜெயித்து விடுகிறது. அப்போது ஏன் மாம்சம் என்ன ஜெயிக்கிறதுனா, என் ஆவியில் பலன் இல்லை. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, நீங்கள் ஆவியில் பலனாக இருக்கும்போது ஆவி மாம்சத்தை ஜெயிக்கும். நீங்கள் மாம்சத்தில் பலனாக இருக்கும்போது மாம்சம் ஆவியை ஜெயிக்கும். நீங்கள் ஆவியில் பலனாக இருப்பீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல் நீங்கள் பெரிய ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க முடியும். நீங்கள் மாம்சத்தில் பலனாக இருப்பீங்கன்னா என்ன நடக்குன்னா, செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு போராடுகிறது. செய்யணும்னு நினைக்கிற பொழுது அதனால் செய்ய முடியல. இது இப்படிப்பட்ட பின்மாற்றத்துக்குள்ளே தான் போவோம். ஆனால் தான் எபேசியர் 3:16 வாசிக்கிறோம். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும், உங்கள் ஆவி மனுஷன் பலனாக இருக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த அதிகாலை வெளியில் தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது போல் ஃபெல்லோஷிப்ஸ்க்கு வரணும், சர்ச்சுக்கு போகணும், ரெகுலராக வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளணும், ஊழியம் செய்யணும். இப்படி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களாக செய்யும்போது ஆவியில் பலனாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவங்களை பலப்படுத்துவா. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்களா இல்லை ஆவியில் இருக்கிறீங்களா யோசித்து பாருங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 14வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்கள் ஆகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பாருங்களேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தில் கர்த்தர் விடுவித்து கொண்டு வருகிறார். எவ்வளோ பாடுகள், உபத்திரங்கள். ஆனால் விடுதலையாக்கி வந்த பிறகு அவங்க என்ன பண்ண, இச்சையுள்ளானார்கள். எங்கள் அந்நிய தெய்வத்துகளோடு போனாங்க, அந்நிய காரியங்கள் அவங்களுக்கோடு இருந்தது. பல விதமான காரியங்கள் இச்சித்ததுனால அவங்க எவ்வளோ பாதிப்புகள். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களான உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. தாமரை இலை தண்ணியில் தான் அது மிதக்குது, ஆனால் தண்ணி அதை அப்சர்வ் பண்ணுறது இல்லை. மீன்கள் கடல் நீரில் தானே வாழுகிறது, உப்பு தண்ணியில் தான், ஆனால் உப்பு அப்சர்வ் பண்ணுறது இல்லை. தேவப்பிள்ளையில அப்படியெல்லாம் அது எல்லாம் ஒரு எதிர்க்கிற சக்தி இருக்குது போல் நீங்களும் நானும் உலகத்தில், பாவமான உலகத்தில், இச்சையான உலகத்தில் வாடுறோம். ஆனால் நம்ம இச்சைக்குள்ள ஆகக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் ஆவியை ஜாக்கிரதையாக பலனாக வைத்துக்கொள்ளுங்க. மாம்சங்களை மேற்கொள்ளாது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா.
பாவம் சரீரத்தை ஆளாதிருப்பதாக சொன்னது போல ஆண்டவரே ஆமென் என்ற இந்த இச்சைகளுக்கு உட்படாதபடிக்கு செய்ய வேண்டுமே என்று நாங்கள் நினைக்கிறதை செய்யாதபடிக்கு செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இங்கே உறக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்சத்தோடு வாழாமல் மாம்ச கிரியைகள் எங்களுக்குள்ளே இல்லாமல் ஆண்டவரே ஆவியில் ஆவியின் கனிகள் காணப்பட உதவிச்சு, ஆவியின் வரங்கள் செயல்பட உதவிச்சு இல்லை பாதுகாத்துகளும் வழிநடத்தும் கிருபை கோப்ப கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென். ஆவியில் பலனா இருங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.